ஹாய், இன்னைக்கு நம்ம ஹோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கன் மாதிரி கையை வச்சுக்கோங்க. கன் மாதிரி வச்சுட்டு இது என்னோட ஒர்க்கிங் யான். இப்போது இந்த ஒர்க்கிங் யானை இந்த மாதிரி 2 ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் இப்படி கொண்டு வரணும். அதுக்கப்புறமா இந்த ஃபிங்கரையும் இதையும் செப்பரேட் பண்ணிக்கணும். செப்பரேட் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு கீழே இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு உங்களோட கட்டை விரல்லையும் மிடில் ஃபிங்கர்லையும் இந்த ஸ்லிப் நாட்டை ஹோல்ட் பண்ணிக்கணும். இதுதான் ஹோல்டிங். இந்த 2 ஃபிங்கர்ஸில் நம்ம டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுவோம். டென்ஷன்னா நம்மளோட ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் எவ்வளோ யான் வரணுன்றதை இந்த 2 ஃபிங்கர்ஸ் தான் வந்துட்டு டிசைட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபிங்கர்ஸை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்க கூடாது, அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் பிடிச்சிக்காமல் விடவும் கூடாது. நான் எப்படின்னு காட்டுறேன். இப்போது சிங்கிள் செயின்ஸ் பண்ணுறதுக்கு, ஃபவுண்டேஷன் செயின்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஹூக் இந்த மாதிரி இருக்கணும். இது ஹூக் ஹெட்டும்பாங்க. ஹூக் ஹெட் அப்வர்டாக இருக்கணும். ஸோ முன்னாடி இப்படி ஹூக்கை மூவ் பண்ணி ஹூக் ஹெட் இப்போ அப்வர்ட் மேலே பார்த்துருக்கான். இப்போது இந்த மாதிரி யானுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த ஹூக் ஹெட்டில் இந்த யானை பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி கிராப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹூக்கை டவுன் பண்ணணும். ஃபஸ்ட்டு போகும்போது இப்படி போயிட்டு யானை கிராப் பண்ணதுக்கப்புறமா ஹூக் ஹெட்டை இப்படி டவுன் பண்ணணும். எதுக்கு டவுன் பண்ணுறோன்னா ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி டவுன் பண்ணதுக்கப்புறமா இதை இந்த லூப்புக்குள்ளே கொண்டு வரணும். ஜஸ்ட் மூவ் பண்ணி இப்படி கொண்டு வந்துடலாம். இது நம்மளோட ஃபவுண்டேஷன் செயின், ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் செயின். இப்போ இன்னொன்றும் சேம் அதே மாதிரி தான் ரிப்பீட் பண்ணணும். ஹூக் ஹெட்டை இந்த மாதிரி ஹூக்கை ஃப்ரண்ட்டுக்கு மூவ் பண்ணி ஹூக் ஹெட்டில் யானை கிராப் பண்ணதுக்கப்புறமா ஹூக் ஹெட்டை டவுன் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வரணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யான் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு 3 செயின்ஸ் ஆர் 4 செயின்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப கண்ட்ரோல் இருக்காது, அப்படி இப்படி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்ட்ரோல் வேணும்னா என்ன பண்ணணும்னா ஒரு ஃபியூ ஸ்டிச்சஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் 2 ஃபிங்கர்ஸையும் மூவ் பண்ணி எங்கே பண்ணிகிட்ருக்கீங்களோ, எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அங்கே பிடிச்சிக்கணும். ஸோ இப்போ நான் வந்துட்டு 3 செயின்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஏன்னா இது இப்படி இப்படி மூவ் ஆகும் ரொம்ப. ஸோ எனக்கு கண்ட்ரோல் இருக்காது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 ஃபிங்கர்ஸையும் மூவ் பண்ணி மேலே பிடிச்சிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக யான் வரும் என்னோட ஸ்டிச்சஸ்க்கு. ஓகேவா? இதுவே நான் பிடிக்காமல் விட்டேன்னா என்ன ஆகும்னா, இப்போ நான் கண்ட்ரோலே பண்ணல டென்ஷனை. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இங்கே எப்படி அழகாக நீட்டாக ஸ்டிச்சஸ் வந்திருக்கு, இங்கே எப்படி அன்ஈவனாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இதுவே நீங்கள் ரொம்ப டைட்டாக இந்த இடத்துல பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதுக்கே கஷ்டமாயிடும். ஸோ ரொம்ப டைட் ஸ்டிச்சஸ் வந்துடும். ஓகேவா? ரொம்ப டைட், ரொம்ப லூஸ். இப்போது நார்மலாக ப்ராப்பராக நீங்கள் டென்ஷன் கரெக்டாக வச்சு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே.